ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் 2 மாசி மகம். ஆனால் இந்த ஒரு மாசி மகத்திற்கு ஒரு விசேஷமான சக்தியானது சேர்ந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? சந்திரனின் உச்சமான தெய்வீக ஒளி, அதனுடன் மாசி மகத்தின் ஒரு புண்ணிய சக்தி. இந்த இரண்டு சக்திகள் ஒன்று சேரும் பொழுது மனிதனின் பாவங்கள் கரைந்து துன்பங்கள் குறைந்து அதிர்ஷ்டமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையானது உருவாகும். இதைத்தான் காஞ்சி மகான் மகா பெரிவா அருளி செய்து விளக்கி கொண்டு இருக்கிறார். அதோடு இந்த ஒரு நாளில் ஒரு புனித நீரில் நம்ம குளித்தோம் அப்படின்னா 9 நதிகளில் குளித்த ஒரு புண்ணிய பலனானது நம்முடைய வீட்டை தேடி வந்துவிடும். வீட்டில் இந்த ஒரு நீரை நம்ம சேர்க்கும் பொழுது குடும்பத்தில் பாவ தீர்ப்பு இவை அனைத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். எனவே இதுக்கான முழு ரகசியத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள். மாசி மகம், அதனுடன் சந்திரனின் சக்தி. மாசி மதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு தெய்வீக நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளானது மனதில் உள்ள இருளை நீக்கும், பேய் பீதி அனைத்தையும் குறைத்துவிடும், வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து பணம் உறைந்து குவியக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒளியானது அதிகரிக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா சொல்லியிருக்கிறார். மாசி மகம் என்பது சந்திரனின் ஒளி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதன் புண்ணிய சக்தி பூமியில் இறங்கக்கூடிய ஒரு நாள். சந்திரன் என்பது மனம், மகம் என்பது ஆத்ம ஒளியையும். இவை சேர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மனப்பாவங்கள் கரைந்து கடந்த காலத்தின் கெட்ட அதிர்ஷ்டமானது தூங்கும், புதிய வாழ்வானது தொடங்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். எனவே இந்த ஒரு நாளில் பாவங்களை நாம் எப்படி தெரியுமா தீர்க்க வேண்டும்? மகா பெரிவா சொன்னது மிகவும் ஒரு எளிமையான ஒரு செயல். இந்த ஒரு நாளில் நீரை தெய்வீகமாக மாற்றிக்கொண்டு நம்ம குளிக்க வேண்டும். இதனால் நம்முடைய பாவங்கள் நீரில் கரைந்துவிடும். அவர் கூறிய சில செயல்கள் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சிறிய தாமரை இலையானது இருந்தால் போதும். தாமரை இலை இல்லை என்று கூறுபவர்கள் ஒரு துளிப்பால், அதுவும் இல்லை என்று கூறுபவர்கள் ஒரு துண்டு அளவுக்கு வேப்பிலை, இவற்றில் ஒன்றை மட்டும் நீரில் போட்டு இந்த ஒரு நாளில் நம்ம குளித்தால் போதும். ஏன் இந்த மூணையும் நம்ம ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா, தாமரை என்பது மனதில் இருக்கக்கூடிய பாவத்தை உறிந்துவிடும். பால் என்பது கிருபையின் சக்தியாக இருக்கும். வேப்பிலை என்பது பாவ நிவாரணம், அதனுடன் உடலை சுத்தம். எனவே இது மட்டும் இருந்தால் போதாதா? குளிக்கும் முன் சொல்ல வேண்டிய சில வரிகள்: எனது பாவங்கள் அனைத்தும் இந்த ஒரு நீரில் கரையட்டும், தீவர்கள் அருள் என்னை காத்திடட்டும். இந்த 2 வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் கூறி வாருங்கள். இது மனதிற்குள் சொன்னாலே அதிக பலனானது ஏற்படும். எனவே இந்த ஒரு புனித நீரில் குளிக்க வேண்டிய ஒரு முறை: இன்று மாலை நேரத்தில் மாலை 6 மணிக்குள் நீங்கள் குளிக்க வேண்டும். மாலை ஒரு 3 மணி to 6 மணி, இல்லை இரவு 7 மணிக்குள்ளாவது நீங்கள் குளிக்க வேண்டும். இது ஒரு புனித ஒரு நேரமாக இருக்கும். குளிக்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு அதில் பால் அல்லது தாமரை இலை அல்லது வேப்பிலையை போட்டுக்கொண்டு கையில் அந்த ஒரு நீரை எடுத்து பார்த்து மனதில் சொல்ல வேண்டும்: சந்திரன் அருளும் ஒளி எனது மனதையும் கர்மாவையும் சுத்தம் செய்யட்டும். இதை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் கூற வேண்டும். முதலில் தலைக்கு 3 தடவைகள் நீங்கள் ஊற்ற வேண்டும். பிறகு உங்களுடைய உடல் முழுவதும் ஊற்றி நீங்கள் குளித்து வரலாம். இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுங்கள். அமிர்த ஸ்நானம் என்று குறிப்பிடுகிறார் இதை மகா பெரியவா அவர்கள். இந்த ஒரு புனித நீரை வீட்டில் எப்படி சேர்க்க வேண்டும் அப்படின்னா, குளிக்கும் பொழுது எடுத்த புனித நீரில் ஒரே ஒரு சிறிய கையளவுக்கு நீரை வேறு ஒரு கலசத்தில் நீங்கள் சேகரிக்க வேண்டும். அந்த ஒரு நீரை வீட்டின் வடகிழக்கு மூலை அல்லது பூஜை அறையின் முன்பு அல்லது வீட்டின் நுழைவாசலில் நோக்கி மாலை 6 மணிக்கு நீங்கள் குளித்து விட்ட பிறகு இதனை தூவி விட வேண்டும். இதனை மட்டும் செய்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாவங்கள் சுத்தமாக மாறும். வாரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அடைந்துவிடும். குடும்பத்தில் அமைதி, கடனானது அழிந்து செல்வம் வருவதற்கான ஒரு நன்மைகளானது ஏற்படும். எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளில் செய்து பாருங்கள். இந்த ஒரு நாள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மார்ச் 2 மாசி மகம். ஆனால் இந்த ஒரு மாசி மகத்திற்கு ஒரு விசேஷமான சக்தியானது சேர்ந்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? சந்திரனின் உச்சமான தெய்வீக ஒளி, அதனுடன் மாசி மகத்தின் ஒரு புண்ணிய சக்தி. இந்த இரண்டு சக்திகள் ஒன்று சேரும் பொழுது மனிதனின் பாவங்கள் கரைந்து துன்பங்கள் குறைந்து அதிர்ஷ்டமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையானது உருவாகும். இதைத்தான் காஞ்சி மகான் மகா பெரிவா அருளி செய்து விளக்கி கொண்டு இருக்கிறார். அதோடு இந்த ஒரு நாளில் ஒரு புனித நீரில் நம்ம குளித்தோம் அப்படின்னா 9 நதிகளில் குளித்த ஒரு புண்ணிய பலனானது நம்முடைய வீட்டை தேடி வந்துவிடும்.
வீட்டில் இந்த ஒரு நீரை நம்ம சேர்க்கும் பொழுது குடும்பத்தில் பாவ தீர்ப்பு இவை அனைத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். எனவே இதுக்கான முழு ரகசியத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள். மாசி மகம், அதனுடன் சந்திரனின் சக்தி. மாசி மதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் மிகவும் ஒரு உயர்ந்த ஒரு தெய்வீக நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளானது மனதில் உள்ள இருளை நீக்கும், பேய் பீதி அனைத்தையும் குறைத்துவிடும், வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து பணம் உறைந்து குவியக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஒளியானது அதிகரிக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா சொல்லியிருக்கிறார். மாசி மகம் என்பது சந்திரனின் ஒளி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதன் புண்ணிய சக்தி பூமியில் இறங்கக்கூடிய ஒரு நாள். சந்திரன் என்பது மனம், மகம் என்பது ஆத்ம ஒளியையும். இவை சேர்ந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மனப்பாவங்கள் கரைந்து கடந்த காலத்தின் கெட்ட அதிர்ஷ்டமானது தூங்கும், புதிய வாழ்வானது தொடங்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். எனவே இந்த ஒரு நாளில் பாவங்களை நாம் எப்படி தெரியுமா தீர்க்க வேண்டும்? மகாபெரிவா சொன்னது மிகவும் ஒரு எளிமையான ஒரு செயல். இந்த ஒரு நாளில் நீரை தெய்வீகமாக மாற்றிக்கொண்டு நம்ம குளிக்க வேண்டும். இதனால் நம்முடைய பாவங்கள் நீரில் கரைந்துவிடும். அவர் கூறிய சில செயல்கள் என்ன தெரியுமா? ஒரே ஒரு சிறிய தாமரை இலையானது இருந்தால் போதும். தாமரை இலை இல்லை என்று கூறுபவர்கள் ஒரு துளி பால், அதுவும் இல்லை என்று கூறுபவர்கள் ஒரு துண்டு அளவுக்கு வேப்பிலை, இவற்றில் ஒன்றை மட்டும் நீரில் போட்டு இந்த ஒரு நாளில் நம்ம குளித்தால் போதும். ஏன் இந்த மூணையும் நம்ம ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா, தாமரை என்பது மனதில் இருக்கக்கூடிய பாவத்தை உறிந்துவிடும். பால் என்பது கிருபையின் சக்தியாக இருக்கும். வேப்பிலை என்பது பாவ நிவாரணம், அதனுடன் உடலை சுத்தம். எனவே இது மட்டும் இருந்தால் போதாதா? குளிக்கும் முன் சொல்ல வேண்டிய சில வரிகள்: எனது பாவங்கள் அனைத்தும் இந்த ஒரு நீரில் கரையட்டும், தேவர்கள் அருள் என்னை காத்திடட்டும். இந்த 2 வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் கூறிக்கொண்டு கூறி வாருங்கள். இது மனதிற்குள் சொன்னாலே அதிக பலனானது ஏற்படும். எனவே இந்த ஒரு புனித நீரில் குளிக்க வேண்டிய ஒரு முறை: இன்று மாலை நேரத்தில் மாலை 6 மணிக்குள் நீங்கள் குளிக்க வேண்டும். மாலை ஒரு 3 மணி to 6 மணி, இல்லை இரவு 7 மணிக்குள்ளாவது நீங்கள் குளிக்க வேண்டும். இது ஒரு புனித ஒரு நேரமாக இருக்கும். குளிக்கும் பொழுது ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு அதில் பால் அல்லது தாமரை இலை அல்லது வேப்பிலையை போட்டுக்கொண்டு கையில் அந்த ஒரு நீரை எடுத்து பார்த்து மனதில் சொல்ல வேண்டும்: சந்திரன் அருளும் ஒளி எனது மனதையும் கர்மாவையும் சுத்தம் செய்யட்டும். இதை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் கூற வேண்டும். முதலில் தலைக்கு 3 தடவைகள் நீங்கள் ஊற்ற வேண்டும். பிறகு உங்களுடைய உடல் முழுவதும் ஊற்றி நீங்கள் குளித்து வரலாம். இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுங்கள். அமிர்த ஸ்நானம் என்று குறிப்பிடுகிறார் இதை மகாபெரிவா அவர்கள். இந்த ஒரு புனித நீரை வீட்டில் எப்படி சேர்க்க வேண்டும் அப்படின்னா, குளிக்கும் பொழுது எடுத்த புனித நீரில் ஒரே ஒரு சிறிய கையளவுக்கு நீரை வேறு ஒரு கலசத்தில் நீங்கள் சேகரிக்க வேண்டும். அந்த ஒரு நீரை வீட்டின் வடகிழக்கு மூலை அல்லது பூஜை அறையின் முன்பு அல்லது வீட்டின் நுழைவாசலில் நோக்கி மாலை 6 மணிக்கு நீங்கள் குளித்து விட்ட பிறகு இதனை தூவி விட வேண்டும். இதனை மட்டும் செய்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாவங்கள் சுத்தமாக மாறும். வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் அடைந்துவிடும். குடும்பத்தில் அமைதி, கடனானது அழிந்து செல்வம் வருவதற்கான ஒரு நன்மைகளானது ஏற்படும். எனவே இதனை மட்டும் நீங்கள் நாளில் செய்து பாருங்கள். இந்த ஒரு நாள் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.